அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் கூடிய விரைவில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி, ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 11/5/2025 அன்று குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, காரிய தாமதங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது கொடுக்குங்க. பாதையில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையாக இருக்கக்கூடுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் உண்டாக போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய நிலை உண்டாகுங்க. முக்கிய பொறுப்பு கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவை சந்திக்க வேண்டி இருக்குங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னும் சிலருக்கு தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படக்கூடும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சீரான நிலையில் இருப்பார்கள். அதிக சிரத்தை எடுப்பதன் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. ஆனாலுமே பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடுங்க. வேலை இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். மேலும் சம்பள உயர்வு கிடைக்கவும் அதிகப்படியான வாய்ப்பானது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேலும் லாபகரமான முதலீடு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் அவமதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வர கடினமான பணிகளும் எளிதாகும். மனதில் தைரியம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கும்பராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கும் விரதம் இருங்க, விநாயகருக்கும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் நீங்கள் விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள், அதுவும் முக்கியமாக நன்மை தரக்கூடிய மாற்றங்களானது கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கும்பராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலன் பெறட்டுங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் இருந்து ராகு ராசியில் வந்து சனியோடு அமர்ந்திருக்கிறாரு. மேலும் 2ல் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதார ரீதியான ஏற்றத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வாகன யோகம் கிடைக்கும்.
பெண்களால் ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு மன நிறைவு ஏற்படும். 3ல் சூரியன் இருப்பதால் அரசாங்க ஆதாயம் கிடைக்கும். அவரோடு புதனும் சேர்ந்து இருப்பதால் பத்திரிகை துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியில் தில்லாட வைக்குங்க. மேலும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில் 2 கிரகங்கள், அதிலுமே வக்ர கிரகமான ராகு சனியோடு சேர்ந்திருப்பது முன் வைத்த கால பின் வைக்க செய்யும். எந்த காரியத்திலும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் தீர்மானம் இல்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு காரியங்களை தாமதப்பாக்க செய்யுங்க. செய்யலாமா வேண்டாமா என்ற மனக்கவலையும் சோர்வும் முயற்சிகளில் தடைகளை கொடுக்கும். ஆரோக்கிய குறைவு, தலைவலி, உடல் வலி போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். முடிந்துவிடும் என்று நினைத்த காரியங்கள் தடைப்படும் அல்லது தாமதமாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக கிடைக்கும். மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி எடுப்பீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிகரிக்கும். சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது ரொம்ப நல்லதுங்க. பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களின் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டியும் பெறுங்க. மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதில் குதூகலம் இருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படும். இன்னும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த சதயம் நட்சத்திர நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மதிப்பு கௌரவம் உயரும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் கிடைக்குங்க. மேலும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரக்கூடும். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க. இதனால் சற்று மன வருத்தத்தோடு இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன் சிரமமின்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியில் தில்லாட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் ஒத்துழைப்பால் மகிழும். எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானால் இருக்கிறனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நினைத்து எல் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா, பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சீக்கிரமாகவே அவர் நல்ல விஷயங்களாக மாற்றி கொடுப்பாருங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானால் இருக்கனால அவர் எப்பயுமே உங்களுக்கு ஸ்பெஷல் தான். அதாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அவர் சரி செஞ்சுருவார். அதனால் நம்பிக்கையோட சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விரதம் இருந்துட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு கும்பராசினியர்கள் யாராவது தெரிஞ்சாலுமே அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் அடையட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.